ஆக்டிங்க்கு வந்து இல்ல நீங்க டாக்டர்ன்னு சொன்னீங்களா? இல்ல ஆக்டர்ன்னு சொன்னீங்களா? 2 தாம்மா. டாக்டர் பிளஸ் ஆக்டர். இல்ல நீங்க ஆக்டர் திவாகரா? டாக்டர் திவாகரா? 2 தாம்மா. ஆக்டர் திவாகர், டாக்டர் திவாகர். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஆக்டரா? ஆக்டரா? 2ம். இல்ல ஒரு மனிதனுக்குள்ள வந்து இத்தன திறமை எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா வந்து இந்த சோசியல் மீடியா வராதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புலாம் வரல இல்லைங்களா? ஆமாம்மா. ஆனா பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏதாவது ஒரு ரூபத்துல கொண்டு போய் நம்மள சேர்க்கும் கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. இப்ப நெறைய பேர் இப்ப யூடியூபர்ஸே என்ன பண்றாங்க, ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. உங்க ஜாதகத்த அனுப்புங்க. உங்க படிப்பு இருக்கு ஓகே. பட் நீங்க வந்து பிறவி கலைஞன். இதிலேயே நீங்க வர வேண்டிய ஆளு. சில ஜாதக கட்டங்கள் உங்கள தடுத்திருக்கு. கரெக்ட்டான டைம்ல நீங்க வந்திருக்கீங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது உண்ம மேம். அதாவது அந்த நாடகப்பட்டி 5த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6த் ஸ்டாண்டர்ட் போன உடனே, அங்க பசங்க பெர்ஃபார்ம் பண்றத பார்த்தோனே புல்லரிக்குமா. அவங்க சூப்பரா பேசுவாங்க சில பேர். "கொடிகாத்த குமரனா" அப்படின்னு நல்லா பேசுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனா, "கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு, அடக்கு, அடக்கு என்கிறது தாய் திருநாடு." நீங்க உண்மையாவே இப்படித்தான் நடிப்பீங்களா? ஏம்மா? இல்ல காமெடிக்கு பண்றீங்களா? சீரியஸா இப்படித்தான் நடிப்பீங்களா? இல்ல நேச்சுரல் ஆக்டிங் தாம்மா.